பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்க பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும் மற்றும் இதர பணிகளை கண்காணித்திடவும் மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவும், தேனி மாவட்டத்திற்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி, திருப்பத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, தர்மபுரி மாவட்டத்திற்கு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தென்காசி மாவட்டத்திற்கு கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தங்கம் தென்னரசு, நீலகிரி மாவட்டத்திற்கு சாமிநாதன், கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி, காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அமைச்சர் காந்தி, பெரம்பலூர் மாவட்டத்திற்கு அமைச்சர் சிவசங்கர், நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அமைச்சர் சி.வி. கணேசன் ஆகியோரை நியமனம் செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இவர்கள் தமிழ்நாட்டின் மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும், பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும், இயற்கை சீற்றம், நோய் தொற்று இன பிற நேரங்களில் அவசர கால பணிகளை கூடுதலாக மேற்கொள்ளவும் அமைச்சர்களை பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.